வாங்க, இன்னைக்கு நாம எங்க போக போறோம் தெரியுமா? நம்ம பூமிக்குள்ளேயே இருக்கிற ரொம்ப ரொம்ப ஆழமான மர்மமான ஒரு இடத்துக்கு. அதுதான் மரியானா அகழி. வாங்க, அந்த உலகத்துக்குள்ள ஒரு டைவ் அடிப்போம். எவ்ளோ ஆழம்னு நினைக்கிறீங்க? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஆழம். ஆமா, அதான் அதோட ஆழமான புள்ளி. இந்த நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அந்த 11 கிலோமீட்டர் ஆழம்னா எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? ஒரு சிம்பிள் கம்பேரிசன் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எவரெஸ்ட் சிகரத்தையே தூக்கி இந்த பள்ளத்துக்குள்ள வச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதோட உச்சி கூட இன்னும் 1.5 கிலோமீட்டருக்கு மேல தண்ணிக்குள்ள தாங்க இருக்கும். அடேங்கப்பா, என்ன ஒரு பிரம்மாண்டமான ஆழம் பாருங்க. சரி, இவ்ளோ ஆழமா இருந்தா அங்க வேற என்ன பிரச்சனை இருக்கும்? அடுத்ததா வர்றதுதான் மிகப்பெரிய சவால். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரஷர், அதாவது அழுத்தம். எவ்ளோ பிரஷர்னு கேக்குறீங்களா? நாம இப்போ சாதாரணமா உணர்றமே காத்து அழுத்தம், அதை விட சரியா 1000 மடங்கு அதிகம். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, உங்க மேல 1 இல்ல 2 50 ஜம்போ ஜெட் விமானத்தை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சா எவ்ளோ பாரம் இருக்குமோ அதுக்கு சமம். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல ஒவ்வொரு இன்ச்சிலையும் அவ்ளோ பெரிய சக்தி அழுத்துனா அங்க போறது எவ்ளோ பெரிய ரிஸ்க். ஓகே, இவ்ளோ ஆபத்து நிறைஞ்ச, ஒருத்தரும் போகவே முடியாத ஒரு இடத்துக்குள்ள போக யாருக்கு தைரியம் வந்துச்சு? மனுஷங்க எப்படி இந்த சவாலை ஜெயிச்சாங்க? வாங்க, அந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் பாப்போம். இந்த கதை ஆரம்பிச்சது 1875ல. அப்போதான் HMS சேலஞ்சர் கப்பல் மூலமா அடேங்கப்பா இங்க இவ்ளோ ஆழம் இருக்கேன்னு தடவையா கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு 1960ல தான் முதல் முறையா 2 பேரு அந்த ஆழத்துக்குள்ளேயே போய் தொட்டுட்டு வர்றாங்க. அதோட நிக்கல, நம்ம டைட்டானிக் பட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் தனியால போயிட்டு வந்தாரு. அப்புறம் விக்டர் வெஸ்கோவோன்னு ஒருத்தர் இன்னும் ஆழமா போய் புது ரெக்கார்ட் பண்ணாரு. இந்த பயணம் எவ்வளவு ஸ்பெஷல்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு சின்ன கணக்கு. எவரெஸ்ட் சிகரத்துல இதுவரைக்கும் 6000க்கும் மேற்பட்டவங்க ஏறிட்டாங்க. ஆனா இந்த மரியானா அகழியோட அடிவாரத்துக்கு போனவங்க வெறும் 30 பேர் தான். பாத்தீங்களா வித்தியாசத்தை? பல வருஷமா சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்ளோ பிரஷர்ல இந்த இருட்டுல எந்த உயிரினமும் வாழவே முடியாதுன்னு தான். ஆனா அந்த ஆழம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ ஒளிச்சு வச்சிருந்தது. ஆமாங்க, சயின்டிஸ்டே தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அங்க உயிர் வாழ சான்ஸே இல்லன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கணக்கு தப்புன்னு அந்த ஆழமே நிரூபிச்சுது. உதாரணத்துக்கு இந்த மரியானா ஸ்னேல் ஃபிஷ்ஷ பாருங்க. இது எங்க வாழுது தெரியுமா? கிட்டத்தட்ட 8000 மீட்டர் ஆழத்துல. அதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட், ஏன் செதில் கூட கிடையாது. ஆனா அந்த நசுக்குற பிரஷரை அது எப்படி தாங்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அடுத்ததா இந்த ஆம்பிபாட். இது அதைவிட விசித்திரமானது. சயின்ஸ் படி பார்த்தா இவ்ளோ பிரஷர்ல இதோட செல்கள் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கணும். ஆனா இது என்ன பண்ணுது தெரியுமா? கடல் தண்ணீர்ல இருக்கிற அலுமினியத்தை எடுத்து தனக்குத்தானே ஒரு மெட்டல் கவசத்தை, ஒரு ஆர்மரை உருவாக்கிக்குது. என்ன ஒரு அடாப்டேஷன் பாருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அங்க சூரிய வெளிச்சமே போகாதுல்ல, அப்போ இந்த உயிரினங்களுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது? அதுக்கு பேர் தான் கீமோசிந்தசிஸ். அதாவது சூரிய ஒளியை வச்சு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு பதிலா பாறைகள்ல இருந்து வர்ற மீத்தேன், ஹைட்ரஜன் மாதிரி கெமிக்கல்ஸை சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. இது வேற ஏதோ ஒரு கிரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இல்லையா? ஆனா இந்த புது உலகத்துல விசித்திரமான உயிரினங்களை மட்டும் அவங்க கண்டுபிடிக்கல. கூடவே வேற ஒன்னையும் பார்த்தாங்க. சொல்லப்போனா இந்த கதையில ஒரு சோகமான ட்விஸ்ட் இருக்கு. ஆமா, பூமியோட ஆழமான ரொம்ப ரொம்ப ஒதுக்கப்புறமான அந்த இடத்துல உயிரினங்களை தாண்டி அவங்க கண்ணுல வேற ஒண்ணு மாட்டுச்சு. அது நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா அங்க அது இருந்திருக்கவே கூடாது. பார்த்ததும் மனசு உடைஞ்சு போற மாதிரி ஒரு விஷயம். ஆமாங்க, மனுஷங்க உருவாக்கின பிளாஸ்டிக் குப்பைகளும் ஃபேக்டரி கெமிக்கல்ஸும் அங்கேயும் கிடந்துச்சு. நம்ம குப்பைகள் பூமியோட எந்த ஒரு மூலை முடுக்கியும் விட்டு வைக்கலங்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே வருத்தமான ஆதாரம். இந்த ஷாக்கிங்கான கண்டுபிடிப்பு மரியானா அகழியை விட ஆழமான ஒரு கேள்விய, ஒரு சவால நம்ம முன்னாடி வைக்குது. நம்மால நம்ம உலகத்தோட ஆழமான பகுதிக்கு போக முடிஞ்சது ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இப்போ உண்மையான கேள்வி என்னன்னா, நாம போன அந்த இடங்களை நம்ம கிட்ட இருந்து நாமளே பாதுகாக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம்.